ஹாய், நான் கவிதா ராம்ஜி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஇஓ எக்ஸாம் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். 2025 வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 2026 மார்ச்சில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் போகிறோம் அப்படின்னு சொல்லி டிஆர்பியிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். நிறைய பேர் வந்து சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸு, குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, அப்புறம் எதிலேருந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நிறைய கேட்குறீங்க. அதனால் அதுக்கான ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அப்புறம் வேர் டு ஸ்டடி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 2 டைப்ஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு சொல்லி வரும். பார்ட் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல், அதாவது 6th to 10th ஸ்டாண்டர்ட் லெவல் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து போர்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்ட் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தான் பிஓ எக்ஸாமுக்கான அந்த இது கோர் சப்ஜெக்ட், அப்புறம் வந்து ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் செப்பரேட்டாக பிரித்து கொடுத்துருக்குறேன். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம சேனலில் இருந்து ஆல்ரெடி வந்து வீடியோஸ் கொடுத்துருக்குறோம். ப்ளேலிஸ்ட்டில் பார்த்து படிச்சுக்கோங்க. தமிழ் வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். சிலபஸ் வைஸ் வந்துட்டு சைக்காலஜியுமே ஃபுல்லாக முடிச்சிட்டோம். சயின்ஸ் அண்ட் சோசியல் டாபிக்ஸ் வந்து இது கவர் பண்ணியிருக்கிறோம். அதையுமே பார்த்து படிச்சுக்கோங்க. இப்போவே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தாராளமாக ஈஸியாகவே அதிக ஸ்கோர் பண்ணிடலாம். இதில் வந்துட்டு 150 மார்க்குக்கு வந்து நம்ம அட்டன் பண்ணுறோம். 150 மார்க்குக்கு வந்து நம்ம அட்டன் பண்ணுறோம் பார்த்தோம் இல்லையா. இதில் வந்துட்டு 3 டைப்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. கோர் சப்ஜெக்ட் வந்து 110 மார்க்ஸுக்கு வந்து அட்டன் பண்ணுறோம். அடுத்து ஜிகே அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 10 மார்க்ஸு, சைக்காலஜி வந்து 30 மார்க்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம். கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 110 மார்க்குக்கு வந்து தமிழ் கேட்பாங்க, இங்கிலீஷ் கேட்பாங்க, மேக்ஸ் கேட்பாங்க, சயின்ஸ் கேட்பாங்க. சயின்ஸில் வந்து 4 டாப்பிக்குமே கவர் ஆயிரும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இந்த 4 டாப்பிக்குமே சயின்ஸில் கவர் ஆயிரும். சோசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னு தனியாக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் யூனிட் 6 அப்படின்னு கொடுத்து ஜியோகிரஃபி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறதுல வந்து வருது. இதுதான் 110 மார்க்குக்கு வந்து கேட்போம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 10 மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. சைக்காலஜின்னு பார்த்தோம்னா ஒரு 30 மார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி வீடியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். வீடியோ பார்த்து படிச்சுக்கோங்க. சப்போஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பிடிஎஃப்கான அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கிறத பற்றி தரவாக படிச்சுக்கலாம். அடுத்து வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் இன்ஜினியரிங் எலிஜிபிளா, பிகாம், எம்காம் எலிஜிபிளான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் கிடையாது. பிஏ ஆர் பிஎஸ்சி வித் பிஎட் தான் எலிஜிபிள். பிஏ பிஎட் எலிஜிபிள், அல்லது எம்ஏ பிஎட் இந்த மாதிரி இருப்பாங்களா அவங்க எலிஜிபிள். அடுத்து பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் இந்த மாதிரி இருப்பாங்களா, பிஎஸ்சி பிஎட் இப்படிங்கிறது எலிஜிபிள். சிலர் எம்ஏ முடிச்சிருக்கிறேன், எம்எஸ்சி முடிச்சிருக்கிறேன் எலிஜிபிள் அப்படின்னா தாராளமாக எலிஜிபிள் தான். இந்த பிஏ பிஎஸ்சிலேயுமே சில இதுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. யார் யார் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்னு இதில் கொடுத்துருக்கிறேன் பாருங்கள். பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் படிச்சிருப்பாங்களே அவங்க வந்து எலிஜிபிள். அப்புறம் வந்து பிஎஸ்சி மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி அண்டு ஜியோகிரஃபி இந்த மாதிரி டாபிக்ஸ் எடுத்து நம்ம படிச்சிருப்போம் இல்லையா யூஜியில் வந்துட்டு, அவங்க எலிஜிபிள் வித் பிஎட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலிஜிபிள் கிடையாது, பிஇ எலிஜிபிள் கிடையாது, பிகாம், எம்காம், பிசிஏ இந்த மாதிரி உள்ளவங்களாம் எலிஜிபிள் கிடையாது. இதில் நான் கொடுத்துருக்குறேன், தெளிவாக தான் கொடுத்துருக்குறேன். இதை பார்த்துக்கோங்க. இந்த சப்ஜெக்ட் படிச்சிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தாராளமாக நான் ரீப்ளை பண்ணுவேன். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களே. இதுக்கான லெவல் பார்த்தோம்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பார்ட் ஏ. சிலபஸ், இதுக்கான சிலபஸான டெஸ்ட்டு போர்ஷன் பார்த்தோம்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல் வர ஃபுல்லாகவே தமிழ் மட்டுமே நம்ம தரவு பண்ணிக்கிடணும். டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 இந்த மாதிரி 3 இதுவுமே கொடுத்துருப்பாங்க இல்லையா. 6th, 7th, 8th, 9th இதுவுமே நம்ம ஆல்ரெடி வீடியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். அதுக்கான வீடியோ வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்து படிச்சுக்கோங்க. இதில் எப்படி ப்ளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இது ஃபுல்லாகவே டேர்ம் வைஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம். அதையுமே பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அதில் வந்து நிறைய ஒன்வேர்டு எல்லாமே கலெக்ட் பண்ணி முக்கியமானது எல்லாமே கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து வந்து வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற போர்ஷன் வந்து பார்க்க போகிறோம். வேர் டு ஸ்டடி அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஸ்கூல் புக் வைஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். இல்லாத டாபிக் வந்து நம்ம வந்து டிகிரி லெவலில் உள்ள புக்கில் வந்து கவர் பண்ணிக்கிடணும். ஜிகேன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ உள்ள ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கேதர் பண்ணி படிச்சுக்கணும். அடுத்து வந்துட்டு சைக்காலஜி வந்து பார்த்தோம்னா சைக்காலஜிக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஆர்கே நாராயணன் புக்கு, பியூலா ரெய்னிஸு,
அப்புறம் மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிற 3 ஆத்தரோட புக் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்குறோம். அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி வீடியோ எல்லாமே கொடுத்துருக்கேன். முக்கியமான அந்த டாபிக் ஓரியன்டாக அதில் என்னென்ன கண்டென்ட் வந்து சப் கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்றாப்புல வந்து ஒன் வேர்டு எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒன் வேர்டு டைப்ஸில் வந்து கொடுத்துருக்குறேன். அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு தமிழுக்கு பார்த்துட்டோம். இங்கிலீஷ்க்கு வந்து கிராமர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம புக்கை பார்த்து ஸ்கூல் புக்கை பார்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இல்லாததுக்கு யூஜி டிகிரியை பார்த்து படிச்சுக்கணும். அடுத்து மேக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டாபிக்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கும், அதுவும் பார்த்துக்கோங்க. அப்புறம் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேர் டு ஸ்டடியில் வந்துட்டு 4 டைப்ஸாக வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்குறோம். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நியூவாக வந்துமே கொடுத்துருக்குறோம், நம்மளோட சேனலில் இருக்க பார்த்துக்கோங்க. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இது வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது. இந்த டாபிக்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்கை தான் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது வந்துட்டு நம்ம ஒவ்வொரு புக்கில் இருந்துமே கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து இப்போ 6th ஸ்டாண்டர்டில் அதே டாபிக் இருக்கும், 7th இருக்கும், 9th 10th இந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம முக்கியமான ஒன் வேர்டு எல்லாமே எடுத்து கவர் பண்ணணும். அப்படிங்கும்போது வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேஜஸ் எல்லாமே நோட் பண்ணி அதுக்கான இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பிக் பண்ணி எழுதணும். நான் ஆல்ரெடி வந்து வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது கொடுத்துருக்குறேன், அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி 4க்குமே ஆல்ரெடி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அகைன் வந்து கொடுக்க சொல்லியிருக்கீங்க, அதனால் கொடுத்துருக்குறேன். அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு சோசியல் அப்படின்னு எடுத்தோம்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குது. வந்து அதில் வந்து ஜியோகிரஃபி அப்படிங்கிறதுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹிஸ்ட்ரிக்கு வந்து இன்னும் வந்து நம்ம வந்து டாபிக் வந்து கலெக்ட் பண்ணி வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது வந்து ரெஃபர் பண்ணணும். அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்து ரெஃபர் பண்ணி அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். அடுத்து வந்துட்டு மினிமம் குவாலிஃபையிங் மார்க் பார்க்குறோம். பார்த்தோம்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 50% வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் எஸ்சி கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா 45% வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து எஸ்டி கேட்டகரின்னு பார்த்தோம்னா 40% கொடுத்துருக்குறாங்க. ரேஷியோ வந்து 1:2 அப்படிங்கிற ரேஷியோ தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். இதை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.